அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு விரைவில் வருவாங்க. ஆனா அதை இப்ப சொல்ல முடியாது. அப்படி யார் சொன்னாங்க? நயினார் நாகேந்திரன் இப்ப பேசுறது. அவங்க கூட வந்திருக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசி வரை அவங்க கூட இருப்பாங்களான்னு மட்டும் கேளுங்க. அவரு வேற முடிவு எடுத்தாச்சு. அப்படி சொல்றாங்க ஐயா. நீங்க என்கிட்ட வரவங்க நிறைய ஏடிஎம்கே மேல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு கேட்டபோது கூட எடப்பாடி அது இப்ப பேசணும்னு அவசியம் இல்லை. கூட்டணி ஆட்சி மாண்புமிகு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை வச்சுக்கிட்டு தானே அமித்ஷா ஐயா சொன்னாங்க தென் மாவட்டத்தில் 50 தொகுதி நம்ம தொகுதி வரணும், என்டிஏ ஆட்சி வரப்போகுதுன்னு தானே சொன்னாங்க. டெல்லியில கூப்பிட்டு வச்சு அதுதானே சொன்னாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் சுயமா சிந்திக்கிற ஆள் தான். நீங்க பாருங்க, ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. நான் நினைக்கல, நாங்க நேத்து நீங்க அவங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க நீ சொல்லுங்க. அப்போ நீங்க உள்துறை அமைச்சர், நாங்க என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சிங்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ராஜேந்திர பாலாஜி ஒருபோதும் கிடையாதுங்க. எடப்பாடி ஐயா நீ அப்படி சொல்லக்கூடாது. எடப்பாடி இல்ல இல்லையா, இல்ல அது அவங்க சொல்றது. அவங்ககிட்ட இன்னொருக்கா திருப்பி கேட்டீங்கன்னா எங்களுக்கு டெல்லியில முடிவு பண்ணுவாங்க. இவர் முடிவு இங்க செல்லாதாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.